ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். 28 சட்டப்பேரவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்து அந்த கூட்டணி தொடர்ந்து நீடிக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே நீடிக்கிறது. 18 2 சட்டப்பேரவை தேர்தல்கள், 2 மாநில மக்களவை தேர்தல்கள் ஒரே கூட்டணியில திமுக காங்கிரஸ் வந்துருச்சு. திமுக காங்கிரஸ் அதுக்கு முன்னால இருந்தே இருக்கு. அதற்கு பிறகு வந்தவங்க எல்லாரோடையும் சேர்த்தே நீண்டதொரு லைஃப் உள்ள கூட்டணியை ஸ்டாலின் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இது கூட்டணி அரசியல்ல ஒரு சாதனை அப்படின்னு நேற்று ஊடகங்கள்ல எல்லாரும் பேசினாங்க. நீங்க எப்படி பார்க்கிறீங்க அதை? ஸ்டாலினுடைய சாதனை தான். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த 3 சீட்டுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கும் இவ்வளவு சத்தம் போட்டிருக்காங்க. டிராவல் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட ஒரு 3 கொடுங்க, ஒரு ராஜ்யசபா கொடுங்க. இப்போ எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொல்லி தருவாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும்போது சில பேர் நம்மளை இந்த காரியம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டலா பேசுவாங்க. எங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்க, டோன்ட் கெட் ப்ரொவோக்ட். மிரட்ட தேவையில்லாத ஒரு விஷயத்துல ஒருத்தர் மிரட்டுறாருன்னா அவர் வலிமை இல்லாதவர்னு அர்த்தம். வலிமை இல்லாதவர் அர்த்தம், பலவீனமானவர். அதனால நீங்க அதை பார்த்து நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு சரியான தருணத்துல, ஆமா இது சாதாரணமான விஷயம், இதுக்கு அவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசணும்னு சிரிச்சுக்கிட்டே கேளுங்க. அதுக்கப்புறம் அவர் சரிவிட்டு வரலன்னா அடுத்த தடவை அவர் வரும்போது உங்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்க. அவருடைய வலிமை அவருக்கு தெரியணும். இது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். அது எப்படி இருந்தாலும் இதற்கு மேல நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற உணர்வு 2 பக்கத்துலயும் வந்துடும் சார். தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அது ப்ரொவைடட் வேறு அரசியல் நகர்வுகள் இல்லாத ஒரு சூழல் இருந்ததுன்னா அப்போசிஷனுக்கு காங்கிரஸ் விட்டுறது தான் நல்லது. அவங்களுடைய வலிமை அவங்க பார்த்துக்கிட்டோம். இல்ல வேணுமில்ல, உள்ளாட்சி தேர்தல் தனித்தனியாக போட்டி விடுவோம்னு சொன்ன போதும். உள்ளாட்சி தேர்தலில் தனித்தனியாக போட்டி, எல்லாருமே தனித்தனியாக போட்டி விடுவோம், எல்லாருடைய சொந்தம் எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொன்னா. ஆமா, அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த 1.5 வருஷத்துல நீங்க உங்களுடைய செல்வாக்கை நிரூபிச்சுட்டு வந்தா 29ல யோசிப்போம், இல்லாட்டா தனியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சது. அது சொல்ல வேண்டியதில்லை, தெரிஞ்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு அகாடமியில சொல்லி கொடுக்கிற மாதிரி அல்லது சீனியர்ஸ் சொல்லி கொடுக்கிற மாதிரி இங்க யாரும் சொல்லி கொடுக்காமலே ஸ்டாலின் அந்த மாதிரி பொறுமையை கடைபிடிக்கிறார்ல. ஆமா ஆமா, அது அரசியல்வாதியுடைய பலம். யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவங்களே அனுபவத்தின் மூலம் அவங்களே படிச்சுப்போம். பட் பிற அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி வார்த்தையை விட்டுட்டு அதன் காரணமாகவே கூட்டணிகள் முறிவதற்கு காரணமாக இருந்திருக்கிறாங்கல்ல. நான் அரசியல்வாதி என்று சொல்லும் பொழுது முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி பற்றி பேசினேன். எல்லா அரசியல்வாதிகளும் பற்றியதான். சரி சார், முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதிகள். முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதிகளில் கூடுதல் முதிர்ச்சி அடைந்தவர்னு இப்போ புரிஞ்சுக்கிறேன். அப்போ ஸ்டாலினை மற்றவங்களையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது, இந்த விஷயம் பார்க்க முடியாது. ஆமா, இது தவிர இதற்கு இந்த கூட்டணி தொடர்ந்து வருவதற்கு முதலமைச்சருடைய முதிர்ச்சி ஒரு பக்கம், அதுக்கப்புறம் கீழே வேல்முருகன் அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன்ல தொடங்கி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வரைக்கும் அந்த பழைய கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதற்கு பொறுப்பு. அவங்க எல்லாருமே ஒரு முதிர்ச்சியை காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா, அதாவது நான் இந்த ஸ்டாலினோட கம்பேர் பண்ண முடியும்னு சொன்னது பெரிய கட்சியோட. ஸ்டாலின் கூட இருக்க கட்சிகள்ல அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி காமிக்கிறாங்க. இவங்க வலது கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்காங்க, நாங்க இன்சிஸ்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அதிகமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஆமா, அது நாங்க வலது கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ மார்க்சிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் சொல்லுவோம். சாரி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்க 2 பேரு, திருமாவளவன் 3 விடுதலை சிறுத்தைகள் 3 மறுமலர்ச்சி திராவிட. அவங்களுக்குங்க என்ன ஆபத்து இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. இதுல ஏதாவது குழப்பம் பண்ணோம்னா என்ன ஆபத்து தங்களுக்கு மட்டும் இல்லை தமிழகத்திற்கே என்ன ஆபத்து நிகழும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனால பெருந்தன்மையா இருக்க, முதிர்ச்சியோடு இருக்காங்க.
இவர்களை விட பிராக்டிக்கலா பல ஆபத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்க தான் சார் பிரச்சனை பண்றாங்க. இவங்களுக்கு சார் யாருக்கோ ரொம்ப நடந்ததை வச்சுதான் இவங்க பாடம் கற்றுக்கொள்கிறார்கள் இவங்க எல்லாம். ரொம்ப அடி வாங்கிட்டா மறத்து போயிருமா? இந்த அரசியல் சூழலுக்கு இதுல என்ன பங்கு இருக்கு சார்? கட்சிகள் தலைவர்களுக்கு நம்ம வந்து உரிய கிரெடிட் கொடுக்கிறோம், அதே சமயத்துல அரசியல் சூழலுக்கு என்ன பங்களிப்பு இருக்கு? இல்ல, விஜய் வராம இருந்திருந்தா காங்கிரஸ் இந்த அளவுக்கு போராட்டத்தை நடத்தியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு அரசியல் சூழல் தான் இருக்கு முக்கியமான காரணம். விஜய் வந்ததுனால அவங்க வந்து முறுக்கி பார்த்தாங்க. ஆமா, விஜய் வராம இருந்திருந்தா அப்போதும் இன்று இருக்கக்கூடிய ஆபத்து அப்படின்னு ஒன்றை உணர்ந்து எல்லாரும் அமைதியாக இருந்திருப்பாங்கன்னு அதுக்கு அர்த்தமாகுது. அப்பவும் இல்ல, ஆபத்து உணர்ந்துன்னு இல்ல, இதுக்கு மேல நம்ம வந்து கேட்கறதுக்கு முடியாதுங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்திருக்கும். விஜய் வந்தோடனே ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு நினைச்சாங்க சில பேர், எல்லாரும் இல்லை. காங்கிரஸ்லயும் முதிர்ச்சியானவங்க இருக்காங்க. கார்கே அப்படி நினைக்கல, சோனியா அப்படி நினைக்கல. ராகுலுக்கு பக்கத்துல சுத்தி இருந்து தூவம் போட்டாங்க சில பேர். அது பாவம், ராகுலுக்கு பலி ஆயிட்டார். அவருக்கு இருந்த நன்மதிப்பு, தமிழகத்தில் இருந்த நன்மதிப்பு பெருமளவு குறைஞ்சு போச்சு. என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து நீங்க ஸ்டாலினுக்கே புகழ் போடுறீங்களே, நீங்க வந்து மோடி ஷாவுக்கு என்னைக்காவது கிரெடிட் கொடுக்க மாட்டீங்களா அவங்க செய்த செயலுக்கு அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பதிலாக அவங்க தான் இந்த திமுக கூட்டணி இந்த மாதிரி ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணமே அவங்க தான், மோடி ஷா தான் அப்படின்னு அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கலாம்னு பார்த்தேன் சார். அது முடியாதா? அவங்களுக்கும் கொடுக்கலாம். சரி. பீகார்ல நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் தானா அப்படிங்கிற கேள்வியோட அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறேன் சார். பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் விரைவில் வந்து விடுவார். இன்றைக்கு ராஜ்யசபாவுக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் நிதிஷ்குமார். அதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு, வேட்புமனு தாக்கல் விழாவுக்கு ஜேடியு நண்பர்கள் அனைவரும் வருக அப்படின்னு ஜேடியுல இருந்து ஒரு கால் கொடுத்ததாக செய்திகள்ல பார்க்க முடியுது. உள்ளூர் நிறைய குடைச்சல். பிஜேபியுடைய பிளானே வந்து என்னன்னா, இந்த மகாராஷ்டிரால நடந்த மாதிரி விபத்து நடந்துடக்கூடாது. மகாராஷ்டிரா வந்து சிவசேனா எப்படி காங்கிரஸ் அலையன்ஸோட போயிட்டாங்களோ அது மாதிரி இவர் போயிடக்கூடாதுங்கிறதுனால இவரை வந்து நாம்கா வாசா சிஎம் வந்து வச்சிருந்தாங்க. அடுத்து வந்து சிஎம் வச்சுட்டு அவருக்கு ஏகப்பட்ட குடைச்சல் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அவரால் முடியல, அவருக்கு வந்து வயசு 80 வயசுக்கு மேலே ஆச்சு. அதனால இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, நம்ம ஒரு எம்பி ஆகி நம்ம பிள்ளைய வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டுருலாம். ஏன்னா அதெல்லாம் கேட்டிருக்காங்க போல. டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குவாங்க. இவர் போனோன்னு, அஜித் பவார் போனோன்னு அவருடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க, மந்திரி ஆக்குனாங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க. அடுத்து வந்து மைனாரிட்டிஸ் அஃபேர்ஸ் அவங்ககிட்ட இருந்து எடுத்து முஸ்லீம் ரிசர்வேஷனை காலி பண்ணிட்டாங்க. அது மாதிரி பிஜேபி முதலமைச்சரா இருக்கிற இடத்துலயா சார் அப்படிலாம் நடக்குது? அவங்க வந்து வாரிசு அரசியலுக்கு எதிரானவங்க இல்லையா சார்? கணவர் செத்து போனா உடனே மனைவிக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பாங்களா? அப்பா ரிசைன் பண்ணா பையனுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பாங்களா? ஏங்க கொடுக்குறாங்க இல்லைங்க, நான் என்ன இல்லாத பேசிக்கிட்டு இருக்கேன். பிஜேபி கொடுக்குறாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க சொல்றதுல கற்பனை ஒண்ணும் இல்லை, நடந்தது தான் சொல்றீங்க. அல்லது இம்மீடியட்டா நடக்க போறத சொல்றீங்க. சரி. ஏற்கனவே வந்து அங்க கொடுத்துருக்காங்கல்ல, அஜித் பவாருடைய ஒய்ஃபுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கல்ல. ஆனா கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, அஜித் பவார் வந்து அந்த ஒரிஜினல் காங்கிரஸ் ஸ்பிரிட்ல வந்து இவங்களுக்கு முஸ்லீம் ரிசர்வேஷன் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சிருந்தாரு. அவங்க வந்த உடனே அந்த டிபார்ட்மெண்ட் இவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாங்க, துணை முதலமைச்சர் எடுத்துட்டாங்க. எடுத்து முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடையாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பீகார்ல அடுத்து என்னென்னமோ இது மாதிரி நிறைய நடக்க போகுது. அங்க அசம்பிளி எலெக்ஷன்ல, உள்ளாட்சியில எல்லாரும் பிரிஞ்சு நின்னாங்க. இப்போ ராஜ்யசபா தேர்தலில் சரத்பவார் வேட்பாளராக இருக்கிறாரு. அப்போ காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே எல்லாரும் இப்போ ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க 3 பேரும் ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவர் வந்து இப்போ ராஜ்யசபா எம்பியாக போயிடுவாரு. இது எல்லாமே அந்த குளறுபடிகளுக்கு இல்லாம இந்த விஷயத்த சால்வ் பண்ண முடியாதா சார்? மியூச்சுவலா திட்டிட்டு கடைசியாகத்தான் ஆதரவு கொடுக்கணுமா? இல்ல, எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னன்னா, என் பலம் என்னன்னு மற்றவங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. அது வந்து தங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த பலத்தை காப்பிக்கங்கன்னா அதுக்கு சோதனை களமா உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. ஏன்னா அதனால வந்து தோற்கவும் ஜெயிக்கிறவங்கனால ரொம்ப பெரிய டேமேஜ் வந்துட போறதில்லை அப்படிங்கிறதுனால. ஆனா இந்த மாதிரியான நேரத்துல வந்து சரத்பவார் நிக்கிறாருன்னு மற்ற வேற்றுமைகள் எல்லாமே மறந்துட்டு அவர் பின்னாடி வந்து நிற்பாங்க. சரத்பவார் இஸ் a very tall man in Maharashtra politics. அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க, இடி நோட்டீஸ் அனுப்புனா அவர் சொன்னார், நான் தேர்தல் பிரச்சாரத்துக்காக இதில் இருக்கேன், பார்மதியில் இருக்கேன், நான் திரும்பி வந்தோன்னு வர்றேன் அப்படின்னாரு.
ஆனா அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது ஐவி வந்து ஒரு நோட் அனுப்பிச்சான். அவரை வந்து நீங்க ஈவி வாசலுக்கு கூப்பிட்டீங்கன்னா பாம்பே கொதித்து எழும் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சிருக்கோம். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு பாம்பேல எல்லாரும் கூடயும் அவருக்கு நல்ல தொடர்பு உண்டு, நல்ல பழக்கம் உண்டு. எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, கிரிமினல்ஸ், நான் கிரிமினல்ஸ், போலீஸ் எல்லாரு கூடயும் அவருக்கு வந்து தொடர்பு உண்டு. அதனால அவரை குறைச்சி மதிப்பிட முடியும். நம்பர் 1A, நம்பர் 2A அவங்களும் மும்பை தொழிலதிபர்கள் தானே சார். அவங்க கூட நல்ல ரிலேஷன், ஆ? அவங்க கூட நல்ல ரிலேஷன் தான், நல்ல ரிலேஷன் தான். ஆமா. இதுல வந்து நிதிஷ் இதுல ஒரு ஒரு ஃபனி இன்சிடென்ட். நான் டைரக்டரா இருந்த போது, அது எப்போ 1987 டு 91 அந்த பீரியட்ல, 87 டு 89 அந்த பீரியட்ல, அப்போ என்னாச்சு, 35 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சு நாங்கள்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். 2-3 டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டெப்ட் செக்ரட்டரி, டைரக்டர், இந்த ஒரே ஆளுநரான சீனியர் உள்ளவங்க சாப்பிடுவோம். அப்போ ஒரு நாள் வந்து இந்த நாட்டுக்கு யாரை வந்து, ஏன்னா ராஜீவ்காந்தி போயிட்டாரு, யார் வந்து பிரதம மந்திரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தபோது, ஒருத்தர் வந்து அர்ஜுன் சிங்னாரு, இன்னொருத்தர் வந்து இவர் நரசிம்மராவ்னாரு. அதனுடைய சாதக பாதகங்கள் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சரத் பவார்னு சொன்னார். உடனே இன்னொருத்தருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ரொம்ப கோபம், சரத் பவாரா, ஹி வில் செல் திஸ் நேஷன், ஐசே, நாட்டை வித்துருவாரியா, யார் வந்து நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்து சொல்கிறீங்கன்னாரு. உடனே சரத் பவார்னு சொன்னவர் ரொம்ப அமைதியா, அட்லீஸ்ட் ஹி வில் கெட் அ டீசென்ட் பிரைஸ், ஐசே அப்படின்னு. எல்லாமே ஒரு ஜோக்கு தான். ஆனால் அவரை பற்றின அசஸ்மெண்ட்டு, சரத் பவாருடைய அசஸ்மெண்ட்டு, அவர் வந்து எளிதாக விலை போக மாட்டார் அப்படின்னு சொல்லி, எளிதாக விலை போக மாட்டார். ஆமா, நல்லா சொன்னீங்க. அங்க ஏக்நாத் ஷிண்டே தலைமையில தேர்தலை சந்திச்சுட்டு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸை கொண்டு வந்தாங்கிறத இங்க சொன்னா, இங்க விவாதங்களுக்கு வரக்கூடிய பாஜக பிரமுகர்கள் அதை ஏற்க மாட்டேங்கிறாங்க. நிதிஷ்குமார் தானே நாங்க சீட்டு குறைவாக பெற்றாலும் அவரை முதலமைச்சராக்கி இருக்கோம், அதை பார்க்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொன்னாங்க. அந்த டீல் 3 மாசத்துக்கு தாங்கிறது நமக்கு யாருக்கும் அப்ப தெரியல. 3 மாசம் முடிஞ்ச உடனே அவரை வெளியில் அனுப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்ல அவராக போறாரா? இல்ல அவராலே முடியல. இவங்களுடைய அப்போ தொந்தரவு தாங்க முடியல. இதற்கான பழியை பாஜக மேல நம்ம போடக்கூடாது. அப்படியா? அதை நேரடியாக போடக்கூடாது. நேரடியாக போட முடியாது. அவரே ஒரு நாள் வாயை திறந்தா தான் உண்டு. அவர் வாயை திறக்க மாட்டார். அவர் பையன் டெப்டி சிஎம் சந்தோஷமா போயிடுவார். அவர் பையன் டெப்டி சிஎம் பேருக்கு தான் எந்த விதமான அதிகாரம் இல்லாம தான் இருக்கு. கொஞ்ச நாள் அவங்க வந்து டோட்டலி டேக் ஓவர் பிஜேபி. காங்கிரஸோட பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பிறகு மக்கள் நீதி மையம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 2 கட்சிகளையும் கூப்பிட்டு திமுக பேசியிருக்கிறாங்க. 2வது சுற்று முடிவிலையும் எண்ணிக்கையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கு உடன்பாடு எட்டவில்லை. நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு அதிருப்தி அடைந்த மனநிலையோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரதிநிதிகள் போன மாதிரி தெரிஞ்சது. அது அவங்க சொல்லல, அவங்களுடைய உடல் மொழியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அந்த புரிதல் வந்து தவறாக இருக்கலாம். இல்ல அவங்க எல்லாரும் ஒரு லெஜிட்டிமேட் கிளைம் இருக்கும். அதாவது நீங்க வந்து காங்கிரஸுக்கு 25 கூட தகுதி கிடையாது. காங்கிரஸ் 28 கொடுக்குறீங்க, ராஜ்யசபா கொடுக்குறீங்க. புதுசா வந்து டிஎம்டிகே வந்திருக்கு, அதுக்கு வந்து கொடுக்க போறீங்க. அப்ப எங்களை எதுக்கு 6லயே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். அவங்களுக்கு அந்த கிரீவன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கு 6க்கு மேல கொடுக்கறதுன்னா இன்னைக்கு இவங்களுக்கு வந்து சிரமம் வரும், டிஎம்கேக்கு வந்து. அதை அவங்க உணர்ந்துக்குவாங்கன்னு சொல்லி நம்புறேன். இல்ல சார், இங்க நம்ம அரசியல் விமர்சகர்கள் வந்து வேறொரு அநீதி இழைக்கிறார்கள்னு நினைக்கிறேன் சார். பாஜக வந்து 2024 எடுத்த 11% வந்து பாஜகவுக்கு சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து 2014 தனியா போய் எடுத்த 4.4 வந்து காங்கிரஸுக்கு சொல்றாங்க. காங்கிரஸுக்கு இவங்க 2024 பிஜேபிக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா, அதே நேரத்துல காங்கிரஸ் வந்து 10% எடுத்திருக்கிறாங்க மக்களவை தேர்தல் 2024. ஒரே ஆண்டுல உண்டானதை ஒப்பிடாமல் வெவ்வேறு காலத்துல உண்டானதை ஒப்பிடுவது அப்படிங்கிறது ஆப்பிள்ஸையும் ஆரஞ்சையும் ஒப்பிடுவது போல அல்லவா? இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியுமா? அவங்களுக்கும் தெரியும்.
தெரிஞ்சுதான் இப்படி பேசுறாங்க. இல்ல காங்கிரஸும் யாரும் அதை பத்தி பேசுறது இல்லையே. 10% காங்கிரஸ் பிஜேபி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, 28ஓட நிக்காதப்பா, 30 35 கேளு அப்படின்னா தான் எங்க கூட்டணியில நாங்களும் அந்த அளவுக்கு கேட்க முடியும் கூட சொல்லி இருக்கலாம். யாருக்கு தெரியும். அப்புறம் கிரீஷ் சோடங்கர் பாஜகவோட கனவு தகர்ந்தது, திமுக கூட்டணியை அல்லது இந்தியா கூட்டணியை பிளவுபடுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள், ஆனா அந்த கனவு தகர்ந்தது அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு சார். சோடங்கருடைய கனவு தகர்ந்தது. அதிமுகவை பாஜக கட்டுப்படுத்துகிறது, அதிமுக சுயமாக எழுந்து செயல்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அது நிஜம்தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இதுல இந்தியா கூட்டணியில திமுக பிரதான கட்சி, பெரிய கட்சி. திமுக தான் இந்த இதுக்கு கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை. அதே மாதிரி தான் அவங்க சொல்றாங்க, என்டிஏ கூட்டணியில் பெரிய கட்சி அதிமுக, அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இங்க சீட் ஷேரிங் ஒரு பிரச்சனை இருந்தது, கொஞ்சம் சிக்கல் இருந்தது இந்தியா கூட்டணியில். சிக்கலை தீர்க்கிறதுக்குன்னு காங்கிரஸும் நினைச்சாங்க. அப்போ மீட்டிங் தான் வழி. அந்த மீட்டிங் எங்கே நடக்கும்? மீட்டிங் அறிவாலயத்தில் நடக்கும், இல்லைன்னா ஸ்டாலினுடைய வீட்டில் நடக்கும். அதாவது திமுக எங்க சொல்லுதோ அங்கே மீட்டிங் நடக்கும். ஆனால் இந்த என்டிஏ கூட்டணியில் என்ன நடந்துச்சு? பிரதம மந்திரி வந்துட்டு போனாரு, சீட் ஷேரிங் பற்றி இன்னும் பேச வேண்டியிருக்கு. அமித்ஷா எங்கே இருக்காரோ அங்கே இவர் போறாரு. அப்போ யார் கண்ட்ரோலில் இருக்கு இந்த என்டிஏ கூட்டணி? பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்கு, சந்தேகமே இல்லாமல். இவருக்கு என்ன இருக்கு? அதனால தே ஆர் வீக், அதுல சந்தேகமே கிடையாது. இந்த ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு பார்த்தாலே சொல்லி டெமோக்ராட்டிக்கா நடக்கிறாரு சார். கன்சென்சஸ் வாங்கிட்டு எல்லா விஷயத்தையும் செய்யலாம்னு ஜனநாயக ரீதியாக நடக்கிறாரு. அவரை கட்டுப்பாட்டோட இன்னொருத்தர் கட்டுப்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாமா? சரி, வாழ்க வளர்க. இது கட்டுப்பாடு வளர்கவா? எப்படி சார்? நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓபிஎஸ் சொல்லி இருக்கிறது ஒரு செய்தி இருக்கு சார். அதுக்கு போறதுக்கு முன்னால இந்த திருச்சியில ரயில்வே குவார்டர்ஸ்ல மெயின் கேட்ல ஹிந்தியில கர்தவ்ய துவார் அப்படின்னு ஹிந்தியில, அதே இதை ஆங்கில எழுத்துக்கள்ல, அதே இதை தமிழ் எழுத்துக்கள்லன்னு மும்மொழியையும் நாங்க கடைபிடிச்சோம் அப்படின்னு சொல்வதற்கு வசதியாக எழுதியிருக்கிறாங்க. தமிழ் பெயர் இல்ல, ஆங்கில பெயர் இல்ல, எல்லாமே ஃப்ராடு. அவங்க பண்ற எல்லாமே ஃப்ராடு. இந்தியன் பீனல் கூட அது மாதிரி தான் பேர் மாற்றும்போது சம்ஸ்கிருத பேரை மாற்றினாங்க. கோர்ட்டில் கேள்வி எழுப்பப்பட்டது, நம்ம நாட்டுடைய சட்டங்கள்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டது. இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு. இங்கே எழுதின மாதிரி அங்கே கார்த்தவியா துவாருக்கு KARTA VOA அப்படின்னு கார்த்தவியா ஆங்கிலத்தில் எழுதிட்டாங்கல்ல, அது மாதிரி தான் கோர்ட்லேயே சொன்னாங்க. இது எல்லாமே நம்முடைய உணர்வுகளை வேணும்னே புண்படுத்துறது, வேணும்னே சீண்டி விட்டு பார்க்குறது. வழக்கமாக இதில் பிரைம் மினிஸ்டர் இங்கே ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இருந்தவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ டோன் மாதிரி இந்தியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேருமே பொதுக்கூட்டத்தில், பிரதம மந்திரி உள்துறை அமைச்சரும். இப்போ ஆனால் ஆங்கிலத்தில் பேசாது. ஏன்? அடுத்த எலெக்ஷன் வருது. பச்சோந்தித்தனம், வேற ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி எப்பயெல்லாம் சந்தர்ப்பம் இருக்குதோ அந்நேரமெல்லாம் இந்தியை திணிச்சிருவோம். இதில் நம்ம உண்மையிலே நம்ம கிரெடிட் கொடுக்க வேண்டியது, பாராட்ட வேண்டியது சிபிஎம் MP சு வெங்கடேசன் அவர்களுக்கு தான். அவர் தான் முதல்ல இந்த பிரச்சனையை கிளப்பினார். அடுத்து DMK அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. போய் அவங்க தார் வச்சு அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1965 நடந்த மாதிரி. எலெக்ஷன் சமயம் தமிழிசை சவுந்தரராஜன் மனுப்பி பார்த்தாங்க, ஆஃபீஸர் யாரோ தப்பு விட்டாங்க. இது எப்படி ஆஃபீஸர் தப்பு விடுவாங்க? சரி, ஆஃபீஸ் தப்பு விட்டாங்க. அடுத்து இவர் சொன்னாரு, தமிழுக்கு எத்தனையோ சேவைகள் செய்கின்ற நம்முடைய பிரதம மந்திரி, இது தயவு செய்து பார்த்து இதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு EPS சொன்னாரு. தமிழுக்கு என்னென்ன சேவை செஞ்சிருக்காருன்னு அவர் தான் லிஸ்ட் போட்டு. ஏற்கனவே சேவை தமிழுக்கு செஞ்சதுதான் சார். வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்துக்கு பவிஷ்ய நிதி பவன் அப்படின்னு தமிழ்ல பேர் வச்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துல அர்த்தம் பண்றாங்க. குற்றவியல் சட்டங்களுக்கும் சமஸ்கிருத பெயரைத்தான் ஆங்கில வரி வடிவத்துல, தமிழ் வரி வடிவத்துல சொல்றாங்க. நீர்வளத்துறை அமைச்சகத்தினுடைய பெயர் நீர்வளத்துறைன்னு அயல் மொழியில இல்லாம, அந்நிய மொழியில இல்லாம ஜல்சக்தி அப்படின்னு இந்திய மொழியில வந்துடுச்சு. இதையெல்லாம் சீண்டி பார்த்தல்னு சொல்றதா? ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ட்ரைனேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு
வாரியம் இருக்கு ஆ, தமிழ்நாடு அரசு கீழே. ஆ, அதுக்கு வந்து கலைஞர் தான் அதுக்கு வந்து தமிழ்ல பேர் சொன்னார், குடிநீர் வடிகால் வாரியம். அதாவது தமிழுக்கு உள்ள சிறப்பு என்னன்னாங்க, எந்த ஒரு புது விஞ்ஞான கண்டுபிடிப்பிற்கும் தமிழில் முற்ற முழுக்க தமிழில் பெயர் வைக்க முடியும். டெலிஃபோனுக்கு தொலைபேசி என்று பெயர் வைத்தோம். ஐஃபோனுக்கு, நம்ம கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கு அலைபேசி என்று பெயர் வைத்தோம். நம்மளால் வைக்க முடியும். அதற்கான பொட்டென்ஷியல் வந்து தமிழில் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்னன்னா, இப்போ ஹிந்தியில் வந்து இப்போ இதெல்லாம் சம்ஸ்கிருதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு சொல்லி வரும்போது இங்கிலீஷில் உள்ளதை அப்படி ஹிந்தியில் எழுதுவாங்க. இவங்களுக்கு ஹிந்தியில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கிடையாது, அப்படியே எடுத்துக்குவாங்க. நம்ம மேலே இது மாதிரி திணிக்கத்தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வம்பு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம். இப்படி வம்பு பண்ணி தான் சாதாரண ஜனங்களையும் கர்நாடகாவில் வந்து விலக்கி வச்சாங்க. கர்நாடகாவில் இன்னைக்கு இந்த இந்திய எதிர்ப்பு உச்சகட்டத்தில் இருக்கு. மெட்ரோ ரயிலுக்கு போய் ஹிந்தியில் எழுதியது அழிச்சு விட்டாங்க பல மாதம். இது டாக்டர் தமிழிசை சொன்ன மாதிரி இது யாரோ ஆபீசர் செய்யறது தானா? கொட்டமும் ஆணவமும் கூடிக்கொண்டே போகிறது. தமிழர்களுடைய சுயமரியாதையை சீண்டி பார்க்கிறார்கள். இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆபீசர்ஸ் தான் சொல்றாரு. முதலமைச்சர் சொல்றதுதான் உண்மை. அவர் வந்து கொட்டம் கூடிக்கொண்டே போறது பிஜேபி எது சொல்றாரு, ஆபீசர்ஸ் பத்தி இல்லை. ஆபீசர்ஸ் ஆர் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ இந்த எழுதினதை எடுத்துட்டாருங்களா, இந்த ஆபீசருக்கு வந்து ஒரு தன்மானமும் போகல. அவர் இன்னொருத்தருடைய கட்டளையின்படி செய்தார். கட்டளை பிறப்பித்தவர்களுக்கு தான் தன்மானம் போகிறது. அப்படிலாம் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அதனாலதான் பிரச்சனை. அதனாலதான் ஓபிஎஸ் வந்து பெரும்பாலான அதிமுகவினர் திமுகவில் இணைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அவர் வந்து சேர்ந்துட்டாருங்கிறதுனால சொல்றாரா, இல்ல அந்த தடை வந்து நீங்கிடுச்சு, திரும்ப திரும்ப பாஜகவினுடைய பிடிக்குள்ள அதிமுக போனதுனால அதிமுகங்கிறதுக்கு இயல்பான ஒரு கோட்பாடு இருக்கோ இல்லையோ, இருப்பதாக கருதப்படும் கோட்பாடை விட்டு கூட ரொம்ப பிறண்டு போயிடுச்சு அதிமுகங்கிறதுனால அவங்க வந்து திமுக பக்கம் அதிமுகவினுடைய கேடர்ஸ், அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஜெனரல் பப்ளிக் எல்லாருமே கொஞ்சம் சாயறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. களத்திலேயே இருக்கு. ஓபிஎஸ் வந்து அதுல 80 பேருக்கு மேல் 180 பேர் அதிமுகவை விட்டு திமுகவுக்கு வந்துருவாங்கன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அவருக்கு உயர்வு நவிர்ச்சி அணியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. 80 பேர்லாம் வரமாட்டாங்க, வர்றாங்க. உண்மைதான். அதாவது இதுவரைக்கும் அவங்க அதிமுகவில் இருக்கிறதுக்கான அடிப்படை காரணங்கள்லாம் ஒன்னொன்னா போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அப்ப இன்னும் அந்த காரணங்களை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது திமுக தான் உணரும் போது அவங்க திமுக பக்கம் வர்றாங்க. உங்களுக்கு விஜய் மேல கோபம் இருக்கலாம், அதுக்காக தஞ்சாவூர் பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம இன்னைக்கு டிஸ்கஷனை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களே? ரொம்ப நேற்று அவரை பத்தி பேசுற நிலைமைக்கு உள்ளாக்கிட்டீங்களேன்னு நீங்க சொன்னீங்களே சார். இல்ல இன்னைக்கு இல்ல இன்னைக்கு அதாவது பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு காமிக் ரிலீஃப் வேணும்ல, அது விஜய் ரொம்ப கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த காமிக் ரிலீஃப் 500 ரேஷன் கார்டுக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டு வைக்க போறேன்னு இருக்காரு. வரிசையா வந்து வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. இந்த வாக்குறுதிகளுக்கு பினான்சியல் இம்ப்ளிகேஷன் என்னவாங்கிறத பத்தி ஒண்ணுமே சொல்லல. லஞ்சமே இல்லாம ஒரு ஆட்சியை அது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. லஞ்சமே இல்லாம ஒரு ஆட்சியை கொண்டு வருவது ரொம்ப உயர்ந்த ஒரு நோக்கம். சும்மா பேசின பார்த்தா அது எப்படி கொண்டு வர போறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அதனால நிறைய வந்து பேசியிருக்காரு. தமிழ்நாடு அதெல்லாம் நீக்குவதற்கு அரசு இது வரைக்கும் கொண்டு வந்தது எதுவுமே இல்லையா? எப்படி அட்டைக்கத்தியாக போச்சு. ஆமா, என்ன சொல்லியிருக்காரு, வா பராசக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுதுன்னு இருக்காரு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், வா பராசக்தி, தாவேக்கா மாயசக்தி அப்படின்னு சின்ன பிள்ளைங்களாம் சொல்லணும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு மாயசக்தி, சந்தேகமே இல்லாம. இவங்களை வச்சே பேசிட்டு இருக்காரு, தன்னுடைய கட்சி ஆளுங்க கூட பேசிட்டு இருக்காரு. இவர் ஏன் மக்கள்கிட்ட வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாரு? இந்த கலந்துக்கிற தைரியம் ஏன் இல்லை? அந்த கட்சியாளர்கள் எப்படி நடக்கிறாங்க? கீழ்த்தரமா நடக்கிறாங்க. மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்க, பரிசு பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வண்டியில மோதி காயப்பட்டு ஐசியூல வந்து இருக்காரு. இவங்ககிட்ட என்ன மெச்சூரிட்டி இருக்கு, அல்லது தலைவர்கள்ட்ட வந்து அவங்களை கட்டுப்படுத்துற என்ன ஆற்றல் இருக்கு? ஒருவருடைய செல்வாக்கை இந்த மாதிரி நிகழ்வுகள்ல இருந்து மதிப்பிடக்கூடிய ஒரு பண்பாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க நேத்து, அதனால அதை பண்பாடுன்னு சொல்லல. அப்படி இதை வச்சு மதிப்பிடக்கூடிய ஒரு உளவியல் வளர்ந்துகிட்டு வருது சார். கீழ்த்தரமான மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னா, பேசக்கூடாத ஒரு விஷயம் அவருடைய மனைவிக்கும் அவருக்கு உள்ள பிரச்சனை, அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா அதுக்கு வந்து தாவேக்காவுடைய ஒரு பெண் தொண்டர்
அல்லது பெண் ஃபேனு, வாட் எவர் யூ சே. அவங்க சொல்றது என்ன, அவருக்கு வந்து 1000 தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க. 4 பொண்டாட்டி வேணாலும் இருப்பாங்க. நாங்க தங்கச்சியா இருக்கோம், அக்காவா இருப்போம், பொண்டாட்டியா கூட இருப்போம். இதுல வெளியில வந்திருக்கு, பொது வெளியில வந்திருக்கு. இப்படி ஒருத்தங்க பேசுனது. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, சாதாரணமான ஒருத்தர் கூட 4 வெப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இவர் வந்து இப்போ 100 பேர் வேணும் வச்சுக்கிட்டு அதுல என்ன தப்பு இருக்கு? எங்க போயிட்டோம் நம்ம இந்த சமுதாயத்துல? இதையெல்லாம் கண்டிக்காம இருக்காங்களே விஜயும் அவருடைய பார்ட்டியும். அப்ப இவங்க எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வரணும்னு விரும்புறாங்க? இல்ல 60,000 மனைவியரை கொண்ட மன்னர்களை பற்றி கதை சொல்லி வளர்ற தேசத்துல இதெல்லாம் சகஜம் தானே சார்? அதுதான் அந்த உளவியல் ரீதியாக மக்களை தயார்படுத்துறது. உளவியல் தேவர்கள் ரீதியா. வந்து தேவர்கள் வந்து அமிர்தத்தை இவங்களுக்கு கொடுக்காம, ராட்சஸ் கொடுக்காம ஏமாத்துனாங்க. அதுக்கும் தேவர்களுடைய தலைவர் வந்து அகலியேட்ட வந்து அவங்க புருஷன் மாதிரி வேஷம் போட்டு போய் அவங்கள ஏமாத்தினாரு. இது எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, தேவர்கள் உத்தமர்கள். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஊர் நாட்டாம என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நாட்டாம தான், அவரை கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் அடிப்படை உலகியல் தத்துவம். அங்கதான் வர்றாங்க. மன்னர்கள் இறைவனின் பிரதிநிதிகள் சார். அதனால இறை மீது உங்களுக்கு லாயல்ட்டி இருக்கிற மாதிரி மன்னர்கள் மீதும் லாயல்ட்டி இருக்கணும். அந்த மன்னர்கள் நவீன காலத்துல அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க. அதனால தலைவர்கள் மீதும் ஒரு குருட்டு பக்தி இருக்கணும். ஜனநாயகத்துக்கு அங்க இடம் இல்லை. தலைவர்களை கேள்வி கேட்பதற்கான உணர்வு உங்களுக்கு கிடையாது. தலைவர்களிடமிருந்து மாறுபடும் கருத்துரிமை உங்களுக்கு கிடையாது. அவரு அவருடைய தேரேறி போனார்னா நீங்க கூடவே குதிரையில பின்னாடியே போகணும், பக்கத்திலேயே போகணும், இடிச்சிட்டு போகணும், ஒருவரோடு ஒருவர் முட்டி மோதி சாகணும். அது எல்லாமே இயல்பானதாக பொது சமூகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தானே சார் பேசணும்னு சொன்னீங்க? சரியா சொல்லிட்டீங்க. இதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ற கூட்டம் பேசுறதெல்லாம் அடுத்து பாவம் அவருடைய மனைவி பத்தி ரொம்ப கீழ்த்தரமா வந்து விமர்சிக்கிறாங்க. இவங்க பாலபாரதி நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்டே பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் யூடியூப் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தவறு இது வந்து பண்றது. அவங்க சிபிஎம்மோட விமன்ஸ் ஆர்கனைசேஷன், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், ஆல் இண்டியா டெமோக்ராட்டிக் விமன்ஸ் அசோசியேஷனும் விஜய் இதை கண்டிக்கணும்னு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ஆமா, அதாங்க விஜய் கண்டிக்கணும். கண்டிப்பா அவர் சத்தமடம் வந்தானே என்ன அர்த்தம்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு, இது எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, தயவுசெய்து இதை யாரும் பேச வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்காக சொல்ல வேண்டாமா? சரி சரி சார், நீங்க கேட்டதுக்காக சம்பிரதாயத்துக்கு அவரை பத்தியும் பேசியாச்சு சார். தேங்க்யூ. என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு மனமார்ந்த நன்றி. நாளைக்கு அவரை பத்தி பேசணும்னு ஆர்வம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை பேசாம இருக்க முடியல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.